ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த எஃப்எஃப் பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக்கும் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகேடா, ஃபர்ஸ்ட் மேரேஜோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஒன் ஷாட்டில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன ஓகே, லாஸ்ட்டாக அதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ தயங்கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க அந்த மாதிரி ட்ரக்ஸு அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விட சொல்லி. தயங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்கு இடையில குட்டியாக ரொமான்ஸ் நடந்திருக்கும். ஸோ லாஸ்ட் எபிசோட அந்த கிஸ்ஸோட தான் முடிச்சிருந்தோம். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ திஸ் எஃப்எஃப். ஏய், கிஸ் பண்ணது போதும், பசிக்குது. போய் டிஃபன் ரெடி பண்ண. என்ன கரடி குத்துக்கு பசிக்குதா? என்ன வேணும்? டி செட்யூசிங்லாம் வேண்டாம். என்ன போய் டிஃபன் ரெடி பண்ணு. அச்சோ கரடி பையா, நான் என்ன டிஃபன் வேணும்னு கேட்டேன். என்னடி இருக்குது, என்ன இருக்கோ அதுதானே பண்ண முடியும். வெளில போய் அது வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோன்னு என்னை போட்டு நச்சரிக்காத. என்ன நச்சரிக்காதடி, பாரு என்ன இருக்கோ அதை வச்சு ஏதாச்சும் பண்ணு. ஐயோ எதுவுமே இல்லையே, நான் நேற்று நைட்டே பார்த்தேன், ப்ரெட்டு மட்டும்தான் இருந்தது. இப்போ ப்ரெட்டை வச்சு ஏதாச்சும் பண்ணேடி. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஐயோ, அது வேற நம்ம நைட்டு தான் சாப்பிட்டோமே. தயாங், என்னடி? என்ன? இல்லை, அந்த ப்ரெட்டு நைட்டு நான் சாப்பிட்டேன். அப்போ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுடி. தயாங், இல்லை, நம்ம க்ராசரி ஷாப்பே வாங்கிட்டு வந்துடலாமே. டி என்ன வெயில் அடிக்குதுடி, இதில் உட்காந்து போய் க்ரோசரி ஷாப்க்கு ஒன்று கூப்பிட்டு போக சொல்கிறியா? என்னால் முடியாது, என்ன நீ போயிட்டு வா. அப்போ நான் மட்டும் எப்படி போகிறது? இந்த ஏரியா எனக்கு பழக்கம் இல்லை. அட்டாச் வேலை கேட்டு போடி. ஓ, அப்போ நீங்கள் உண்மையிலே வரமாட்டிங்களா? நான் எதுக்குடி வரணும்? ஐயோ காலங்காத்தால என்னை போட்டு டென்ஷன் ஆக்காதடி. எங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸராக இழுக்கிறான். அவங்க என்ன பண்ணுறீங்க? உனக்கு என்னடி வேணும்? என்ன வேணும்? இப்போ எதுக்கு கிஸ் பண்ணுறீங்க? நான் கிஸ் பண்ணும்போது வேணாம் சொல்லிட்டு செட்யூசிங் சொல்லிட்டு இப்போ நீங்கள் எதுக்கு கிஸ் பண்ணுறீங்க? ஏண்டி பண்ணக்கூடாதா என்ன? நீ தானே கேட்ட ஏதாச்சும் நான் பண்ண வேணான்னு சொன்னேன்னா அப்படின்ட்டு ஒரு மார்க்கமான டோனில் கேட்டியடி. அது வந்து அது அப்படி தான், அது நைட்டு நடக்க வேண்டியதுக்காக அப்படி சொன்னேன். ஓ, எப்படி சொன்னா நைட்டு மட்டும்தான் நடக்கும்னு? டேலலாம் நடக்காதா என்ன? தயாங், எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளேயே எப்படியாச்சும் இவர் அந்த ட்ரக்ஸை விட்டால் போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ எனக்கு அம்மா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாம் இருந்தோம், ஆனால் யாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். இனிமேல் வருதா எல்லாமே. இவர் எப்படியாச்சும் அதில் இருந்து வெளியில் வர வச்சுட்டு நம்மளோட லைஃப்பை ரொம்பவே அழகான ஒரு ஃபேமிலியாக வாழணும். எனக்குன்னு ஒரு குழந்த, எங்களுக்குன்னு ஒரு குழந்த, எல்லோரும் மொத்தமாக ஒரே ஃபேமிலியாக அவ்வளோ அழகாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் கண்ணு கலங்குது. பெத்துக்கடி கண்ணு கலங்குது. ஏண்டி கூட்டு போக மாட்டேன்னு சொன்னால் கண்ணு கலங்குவியா? ஐயோ, இவர்கிட்ட இப்போ நம்ம சொல்ல முடியாது, ஏதாச்சும் சமாளிப்போம். ஆமாம், கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டே அப்போ கூட பொண்டாட்டி கேட்குறது ஆசைப்பட்டு நீங்கள் செய்ய மாட்டீங்கல்ல, அப்போது எப்படி? ஐயோ, கரெக்டான பாயிண்ட்டாக பேசி எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறா. டி வெயிட் பண்ணேன்னு, நான் போய் ஷவர் பண்ணிட்டு வருவேன். போய் இவனுக்கு இப்போவே பசிக்குதுடி. சரி ஓகே, போயிட்டு க்ராசரி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஏதாச்சும் சமைச்சு கொடு. என்ன? நான் டக்குன்னு ஏதாச்சும் சமைச்சிருவேன். நான் வேணா பூரி செஞ்சு தரட்டுமா? எனக்கு வேஃபில் தான் வேணும், வேஃபில் செஞ்சு கொடு. வேஃபில் வேணுமா? அந்த மிஷின் இருக்கா என்ன? எல்லா விளக்கண்ணையும் இப்போ வந்து கேளு. இன்னும் பார்க்கலையா கிச்சனை? நான் இன்னும் பார்க்கலையே. எல்லாம் இருக்குடி, சாக்லேட்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் மட்டும் வேணும்.
பேட்டர் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸும் வாங்கிக்கலாம். என்ன உனக்கு என்னடி வேணும்? எனக்கும் வேஃபில் வேணும். நான் சாப்பிட்டதில்ல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். எதுவுமே சாப்பிட்டதில்லையாடி? இப்போ லிப்ஸாக தான் சாப்பிட்ருக்கேன். என்ன இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகுங்க, நான் வந்து ரெடி ஆகுறேன். நல்லா லட்டு மாதிரி ரெடி ஆகி தானடி இருக்க, அதுக்கு மேலே என்ன வேணும்? நைட்டு 12 சம்பளத்து காலையிலே பண்ணிடலாமா என்ன? தாயாங், எனக்கு பசிக்குது. அப்போ தாயாங்கூட வயிற்றுல இருந்தும் சவுண்ட் வருது. ஐயோ எனக்கும் பசிக்குதுடி. சரி 2 மினிட்ஸ் என்ன, 2 மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் குளிக்கிறதுக்காக உள்ளே போகிறான். அண்ட் அவன் ஷவர் பண்ணுற சவுண்ட் உங்களுக்கும் கேட்குது. கரடி குட்டி, எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் மேலே இப்போவே கொஞ்சம் லவ் ஆகிடுச்சு. அந்த ட்ரக்ஸ் இல்லைன்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ குட்டான கேரக்டர் இருக்குது, எவ்வளோ அழகாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும் உங்களோட கண்ட்ரோல்லே நீங்கள் இல்லை. தாயாங், இனிமேல் உங்களுக்கு நான் இருக்கேன். என்ன அது வேண்டாம், அது வேண்டாம். அது நம்மளோட லைஃப்பை ரொம்ப மோசமாக மாற்றிடும். இனிமேல் நான் மட்டும் உங்களுக்கு போதும். அது வேண்டாம். அதுவா நானா நீங்கள் என்ன சூஸ் பண்ணுற மாதிரி உங்களை நான் ஆக்குவேன், கண்டிப்பாக ஆக்குவேன். அவங்கள எப்போயும் நான் விட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ண தாயாங்கும் வெளியில் வர்றான். என்னடி என்ன யோசிச்சுட்ருக்க? என்னை பற்றி தானே யோசித்தேன். உள்ளே போய் ட்ரெஸ்ஸை கழட்டி ஜெட்டியை கழட்டிட்டு எப்படி குளிப்பான், எங்கே சோப் தேய்ப்பான், என்னை பார்த்தாண்டி யோசிச்சுட்டு இருந்த? சொல்றீ, என்னை பார்த்தானே யோசிச்ச? ஓ, அப்போ சார் இதெல்லாம் விவரமாக சொல்கிறத பார்த்தா நான் உள்ளே குளிக்க போகும்போது சாரும் உன்னை பற்றி இப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க போலையே. அப்போ தாயா உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை வாலை லாக் பண்ணுறான். பண்ணிவிட்டு உங்களோட ஒரு கையை அவனோட ஒரு கையால் பிடிச்சிட்டு அண்ட் உங்களோட ஹிப்பானோட இன்னொரு கை வச்சு பிடிக்கிறான். தாயாங்க என்ன பண்ணுறீங்க? இப்போ எதுக்கடி நெளிகிற? இல்லையா அது என்ன கலங்கத்தலை மூடாக்காதடி, மூடாக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கழுத்து பக்கத்தில் வந்து என்னடி என்ன யோசிச்சுட்டு இருந்த? உண்மையை சொல்லு, என்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தியா? ஆமாம், கரடி குட்டியை எப்போதான் சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வாடி, எப்போவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடு. உன் கரடி குட்டி ஹாப்பி ஆகிடுவான். லட்டு மாதிரி இருக்கடி இப்போவே. எல்லோரும் ஃபர்ஸ்ட் நைட் தான், இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆக்கிடலாம். ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணிடுவோண்டி, ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு. போகலாமா என்ன? ஆடி தயா, என்ன இதெல்லாம்? இப்போ எதுக்கடி வாய்ஸ் உள்ளே போய் ஹஸ்கி வாய்ஸ் வெளில வருது? உங்களுக்கும் வாய்ஸ் உள்ளே போய் ஹஸ்கி வாய்ஸ் வெளில வருது. அப்போ உங்களோட ஹிப்பாவை இன்னும் டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிட்டு அவனோட சேலையை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஐயோ கரடி குட்டி, வயிற்றுலேருந்து சவுண்டு வருது, பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ தயாங் அகெயின் உங்களோட ஏர்லோபை கடிச்சு இழுக்கிறான். தயாங் என்ன இதெல்லாம்? எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அப்போ தாயாங் அந்த சாரி எடுத்து உங்களுக்கு கரெக்டாக போட்டு விட்டு உங்களோட நெத்திக்கு வந்து, சரிடி நைட்டு பார்த்துக்கிறேன், என்ன நைட்டு பார்த்துக்கிறேன், இப்போ பசிக்குது, உங்கள் இதுக்கும் பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பை கிள்றான். இப்போவுமே கரடி குட்டி விளாட்றத பாரு. லட்டு என்னடி அழகாக இருக்க, அப்படியே ஐலைனர் போட்டு வேணாம் அந்த அளவுலாம் வேணாம், லைட்டாக காஜல் வச்சுக்கோ, அம்சமாக இருப்பேன். ஓ, கரடி குட்டிக்கு காஜல் வைக்கணுமா? இதோ நீங்களே வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ தாயாங்க உங்களுக்கு அவ்வளோ அழகாக கண்ணுக்கு மை போட்டு விடுறான். சரிடி, அப்படியே டவலோடு வெளில நிற்கிறேன், உன் கையை என்னுடைய ஜஸ்ட்டில் வந்து எடுக்கவே மாட்டுற. அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் ஆகி பார்க்குறீங்க அவங்களோட ஒரு ஹேண்ட் அவனோட செஸ்ட்லேயே வச்சுருக்கீங்க. ஓ, ஏன் புருஷன் எனக்கு அங்கே வைக்கணும்னு தோணுது, நான் வைக்கிறேன். இந்த கரடி குட்டிக்கு என்ன இந்த கரடி குட்டிக்கு அப்போ நான் வைக்கக்கூடாதா? டி எதுக்கோ ட்ரை பண்ணுற, ஆனால் அது மட்டும் நடக்காது. என்ன இவர் எப்படி நான் எப்படி நினைக்கிறதோ அது அப்படியே சொல்கிறாரு. தயம் இல்லை, நீங்கள் எவ்வளோ தான் அப்படி பேசினாலும் உங்களை அதுலேருந்து நான் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்துடுவேன், கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்துடுவேன். ஓ
அப்போது அப்போது விடுங்க, நான் போகிறேன். நான் இனிமேல் இப்படி பேசல. நான் இனிமேல் அப்படி பேசல. நான் எப்படி பேசினாலும் உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா? நான் இனிமேல் இப்படி பேசவே மாட்டேன். ஆண்டி சொன்னா அப்படி பேசு. ஆனால் கையை அப்படியே கீழே வச்சுக்கிறியா? ஆ இல்லைடி, கீழே அப்படியே ஹிப்பில் வச்சுக்கிறியான்னு கேட்டேன். டவலை அவுத்து விட்டுருவேன். ஒழுங்க மரியாதையாக போங்க. ஓ, அவுத்து விடுவியாடி? எங்கே என்ன பாரு லட்டு, என்ன பாரு. அப்போ நீங்களும் தயங்க பார்க்குறீங்க. அவனோட ஹேர்லேருந்து அப்படியே சொட்டு சொட்டாக தண்ணி ட்ராப் ஆகிட்டுருக்கு. அவனோட கழுத்து பக்கத்தில் வந்து அப்படியே அவனோட ஹேரை ஷேக் பண்ணுறான். அந்த தண்ணி ஃபுல்லாக அவனோட செஸ்ட் வழியாக அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கு. எப்படி இருக்க புருஷன்? செக்ஸியாக இருக்கேனா, ஹாட்டாக இருக்கேனா? நல்லா அரைங்குறையுமாக இருக்கீங்க. அரைங்குறையுமாக தான் இருக்கீங்க. ஓ, ரொமான்டிக்கோ பெஸ்ஸாக வந்தால் காமெடி பண்ணுற. பார்த்துக்கிறேன்டி, பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் அவனோட டவலை டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுறான். தாயாங் என்ன பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் அகைன் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஸோ தாயாங் உள்ள ஒரு ஷார்ட்ஸ் வியர் பண்ணியிருக்கான். பயந்துட்டியாடி? இதாவது காட்டினா தாண்டி பயப்படணும். பயப்படாத என்ன? அப்போ நீங்களும் சிரிச்சுட்டு தாயாங்க ஹக் பண்ணுறீங்க. ஸோ தாயாங்கும் உங்களை ஹக் பண்ணுறான். தாயாங், இந்த ஹார்ட் எனக்காக மட்டும் துடிக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். அது ஏன் ட்ரக்ஸ் இல்லாமல் இருக்க முடியல? இப்போ எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இல்லை, என் தாயாங்க நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன். மேரேஜ் ஆகி ஒன் டே தான் ஆகுது. ஆனால் இனிமேல் என்னோடய டெஸ்டினி நீங்கள் தான், என்னோடய லைஃப் நீங்கள் தான், என்னோடக்கு எல்லாமாவும் நீங்கள் தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள அந்த அடிக்ஷன்லேருந்து என்னால் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வர முடியும். என் மேலே நீங்கள் அடிக்ட் ஆவீங்க தாயாங், என் மேலே நீங்கள் கண்டிப்பாக அடிக்ட் ஆவீங்க. அது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஸோ தாயாங்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். சொல்கிறீ புருஷன் எந்த ஷர்ட் போட்டுக்கிட்டோம்? எல்லா ஷர்ட்டும் வச்சுருக்கீங்களா? அப்போ நான் என்ன சொன்னாலும் போடணும். சொல்கிறீ, நான் போடுறேன். ஒயிட் ஷர்ட் போட்டு அண்ட் ஆலிவ் க்ரீன் ஃபேண்ட் போடுறீங்களா? அது அழகாக இருக்கும். பொண்டாட்டி ஆசைப்பட்டா அதை போடாமல் பின்ன எப்படி? போட்டு வரவா என்ன? இல்லை அவன் முன்னாடியே மாற்றவா? வேண்டாம், நீங்கள் ரூம்லேயும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஏண்டி, நாளை பின்ன ஒன்றா குளிக்கணும், எனக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவேன், எனக்கு நீ தான் பண்ணி விடணும். அப்போல்லாம் எப்படி? எப்படி தான் ஷை ஆகுவியா? எங்கள் பாரு, எனக்கு ஷை ஆகணும், ஆனால் இவ்வளோலாம் ஆகக்கூடாது. என்ன நிறையா இருக்குது. எனக்கு நைட்டு நிறையா இருக்குது, பேச வேண்டியதும் பண்ண வேண்டியதும் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் அப்படியே ரொமான்டிக்காகவே உங்ககிட்ட காலிலேருந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ தாயாங் ரூம்குள்ளே போயிட்டு ஃபேண்ட் மட்டும் வியர் பண்ணிட்டு அப்படியே வர்றான், ஷர்ட்டு கையில் எடுத்துகிட்டு. அச்சோ தாயாங், எப்போயுமே இப்படி அரையும் குறையுமா வாங்க. வேறு என்ன பண்ணுறது? என் பொண்டாட்டி அரையும் குறையுமா நிற்க மாட்றா, அப்போ நான் தானே வந்து நிற்கணும். இப்போ தான் அரையும் குறையுமா ஆக்கிட்டு மூடி விட்டு போனீங்க, அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு? டி ஷர்ட்டை போட்டு விட்றீ. தாயாங் என்னது? சரி கொடுங்க, நான் போட்டு விடுறேன். என்ன? நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க்கு அப்படியே ஷர்ட் போட்டு விட்டுட்ருக்கீங்க. ஸோ போட்டுட்டு இருக்கும்போதே அவங்கள அப்படியே அவன் க்ளோஸாக இன்னும் இழுக்கிறான். ஹேண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸு? உங்கள் அப்பனுக்கா ஷர்ட் போட்டு விட்டுட்ருக்க? எனக்கு தானே போடுற, கிட்ட வந்து போடு. அது எப்படி? எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா மேலேயே சொல்கிறது. எங்கள் அப்பாவே சொல்கிறது. ஆமாடி, உங்கள் அப்பங்காரனை இழுக்காமல் எனக்கு தூக்கமே வரமாட்டுது. மாம்ஸ்ஜி என்ன பண்ணுவார்? ஐயோ தாயாங், எனக்கு பசிக்குது, எனக்கு சீக்கிரம் வாங்க, எனக்கு பயங்கரமாக பசிக்குது. அச்சோ, என் பொண்டாட்டிக்கு பசிக்குதா? எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே அப்படியே நீல் டவுன் பண்ணி அவங்களோட ஸ்டொமக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். கொஞ்சம் நேரம் இருங்க, தாயாங் இப்போ வெளில கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் அவங்கக்கிட்ட அவங்களோட ஸ்டொமக்கில் ஏதோ பேபி இருக்க மாதிரியே பிஹேவ் பண்ணுறான். சரி போகலாம், ஆடி கார் எடுக்கிறேன் போகலாம். என்ன? வேண்டாமே, பைக்கில் வந்து என் புருஷனை கட்டி பிடிச்சிட்டு நான் வர்றேன்.
டி கட்டி பிடிச்சிட்டு வரலாம். வரும்போது கருவாடாக தாண்டி வர முடியும். வெயிலில் பார்த்தல, சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோ. ம். ஆ, அது நான் கொண்டு வர மறந்துட்டேனே. இந்த அருக்கடி பொடி போட்டுக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாயாவுக்கும் அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்களும் போட்டுட்டு அப்படி கார்லேயே போகிறீங்க. ஸோ மைல்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்போ தாயங்க அப்பப்போ உங்களே பார்க்குறான். நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே விண்டோ சைடெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்பப்போ தயாங்க பார்த்துட்டு அப்போ தயாங்க வந்து டி ஐஸ்கிரீம் வேணுமா என்ன? ஆஹா, மார்னிங்கே வேண்டாம். ஆ, நீ ஏன் மார்னிங் வேணும்னு கேட்டாலும் நான் தரமாட்டேன். வீட்டில் போய் ஃப்ரீசரில் வச்சு அப்புறமா சாப்பிடணும். மார்னிங்கே ஐஸ்கிரீம் தரமாட்டேன்டி. ஆ, அப்போது மார்னிங் சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், மேகி இதெல்லாம் தரமாட்டிங்களா? ஆ, அப்புறம் ஸ்டொமக் என்னத்துக்கு ஆகுறது? வயிற்றுக்குள்ளே குட்டி கொஞ்சம் வந்தானா? ஆ, அப்புறம் ஸ்டொமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்ல. அப்படிலாம் விட முடியாதுடி, விட முடியாது. ஓ, அப்போ குட்டி கொஞ்சனுக்காக தான் யோசிக்கிறீங்க. அப்போ எனக்கு யோசிக்கல. ம். அச்சோ வயன், நீ ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளுடைய குட்டி குஞ்சானும் ஹெல்த்தியாக இருப்பான். அப்போது என் பொண்டாட்டி நான் ஒழுங்காக பார்த்துக்கணும்ல. அப்புறம் எல்லோரும் சொல்லிடுவாங்கல்ல, என் ஒழுங்காக பொண்டாட்டியை பார்த்துக்கலன்னு. நாளிலேருந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க்கும் இருக்கும். அதனால இன்றைக்கி ஃபுல்லாக அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வீக்கெண்டில் மட்டும் பண்ண முடியும். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க் டென்ஷனில் இருக்கும்போது ஏதாச்சும் சொல்லிடுவானோ கத்திடுவானோன்னு கொஞ்சம் பயம்தான். அது ஒன்றும் இல்லடி, ட்ரக்ஸ் இருக்கும், ட்ரக்ஸ் எடுத்துக்குவேன். அது இருக்கே போதை, அதை எடுத்துக்க வேண்டி. அப்போ உங்களோட ஃபேஸ் மாறுது, அது எப்படிரி? அதை பற்றி பேசினா மட்டும் எதுக்கு உனக்கு மூஞ்சி மாறுது? ஆ, எதுக்குடி உனக்கு மூஞ்சி மாறுது? ஒன்றும் இல்லை தாயா. இப்போ ஏன் கோவப்படுறீங்க? கிராசரி ஷாப் வந்துருச்சு, சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு, உள்ளே போகலாம். உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரை விட்டு இறங்க பார்க்குறீங்க. டி வெயிட் பண்ணு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங் ஃபஸ்ட்டு இறங்கிட்டு ஆனால் அந்த சைடு வந்து உங்களுக்கு காரோட டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். தேங்க்ஸ் தயாங் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஃபேஸ் ஒரு மாறி வச்சுட்டே இறங்குறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ திடீர்னு பார்த்தா தயாங்க காணும். தயாங் எங்கே போனார் இவர்? இவ்வளோ நேரம் என் பக்கத்தில் தானே இருந்தார். தயாங் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு லைட்டாக பயமாயிருது, பிகாஸ் அது உங்களுக்கு புது ஏரியா. அப்போ தயங் சடனாக வர்றான் அவங்க பின்னாடி. டே ஏன் எதுக்குடி? நீங்கள் எதுக்கு இப்போ மூச்சு வாங்கிட்டு பேசுகிறீங்க? அங்கேருந்து கத்துற தயாங்னு. இங்கே தாண்டி இருக்கேன், எங்கேயும் போகலைன்னா எங்கேயும் போகலை. அப்போ தயாங் ஒரு டைரி மில்க் எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்தாடி பொடி. ஆ, இதை போட்டுருங்க, நட்ஸ் உள்ளது வேண்டாமே. வேஃபில் உங்களுக்கு டைரி மில்க் நட்ஸ் உள்ளதா போட, சாக்லேட்ஸ்க்கு நீங்கள் ப்ளைன் சாக்லேட் எடுங்களேன். அந்த விளக்குனால எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இதை பிடிங்க ஃபஸ்ட்டு. என்ன மேடம்? ஒயின் மேடம், நீங்கள் இதை பிடிங்க மேடம், பிடிங்க. என்ன தாயம்? அப்போ அவன் அகெயின் ஓடுறான். ஸோ அவங்க அழகாக ஒரு ரோஸை அப்படியே கவுண்டர் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதை தாயாங்க எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப உங்ககிட்ட ஓடி வர்றான். ஹே, எதையும் போட்ரி, அது முள்ளு இருக்கும், பார்த்துடி பார்த்து, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த ரோஸ் மேலே அப்படியே ரேப் பண்ணி உங்களுக்கு தர்றான். புதுஷா என்ன இதெல்லாம்? என்ன இது? பார்த்தா தெரிலையா? ரோஸுடி, ரோஸு. ஆ, அதெல்லாம் தெரியுது. இப்போதுக்கு கொடுக்கக்கூடாதாடி? சரி கொடு, அங்கேயே பேசிட்டு வந்துடுறேன். நான் தரமாட்டேன், இது இருக்கட்டும். இல்லை புதுசாக பண்ணுறீங்களா? இப்போ தாண்டி கல்யாணம் புதுசாக இருக்குது, அப்போ எல்லாம் புதுசாக தான் தெரியும். ஆமாம்ல. சரி. அப்புறம் அதுவும் வாங்கிக்கோடி. எது? அதுடி, அது வாங்கிக்கோன்னு. எது சொல்கிறாரு இவர்? நீங்கள் எது சொல்கிறீங்க? எனக்கு தெரியல. இது பேர்லாம் எனக்கு தெரியாதுடி. வச்சுக்குவீங்களே கேர்ள்ஸு? நாங்கள் நிறைய வச்சுக்குவோம். ஓ, லிப்ஸ்டிக்கு அதை சொல்கிறீங்களா? எர்ரி மரமண்டை. ஓ, இவருக்கு என்னன்னு தெரியல, ஆனால் என்ன மரமண்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போகிறான். இந்தோ இதுடி, இதுதான். ஓ, நாப்கின்ஸா? ஓ, பரவாயில்லையே,
கேரிங்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க டி. எனக்கு கேரிங்லாம் வரும். எவன் சொன்னா பண்ண மாட்டேன்னு? கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தேன். கல்யாணம் ஆகிடுச்சுல, பொறுப்பாக இருக்கணும் அதான். ஓ, பொறுப்பாக இருக்கணும்னா அதெல்லாம் இருக்கக்கூடாது. எதெல்லாம்டி? எது சொல்கிற? வர ஆரம்பிச்சிட்டியா என்ன? இல்லைப்பா, நான் எதுவும் சொல்லலை. நம்ம வேறு ஏதாச்சும் வாங்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா? எனக்கு எதுவும் வேணாண்டி. வேணும் நான் வந்து வாங்கிக்குவேன். நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. வேறு எதுவும் வாங்கணுமா? ட்ரெஸ் எதுவும் வாங்கணுமாடி? ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். இல்லை, அவ்வளோதான் போதும். ஓகேடி, அப்போ கவுண்டரில் கொடுத்து பில் போட்டுறேன். என்ன நான் போடணுமா? ஏன், அவங்க அப்பங்கார இதுக்கெலாம் ஒன்று பழக்கலையா என்ன? அப்படி இல்லை. சரி, நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ட்ராலியை தள்ளிட்டு போய் முன்னாடி பில்லிங் செக்ஷனில் நிற்கிறீங்க. அப்போ தாயாங்கும் உங்கள் பக்கத்துலேயே தான் நிற்கிறான். ஏ தாயாங், நீ எங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேகமாக வர்றா. வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக தாயாங்க ஹக் பண்ணுறா. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. ஓ தாயாங், நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என் கூட டின்னர் சாப்பிட்டவா அப்படின்னு. ஆனால் யூ நெவர் ஹியர் தட். பட் இன்னைக்கு நான் விட மாட்டேன். நீ கண்டிப்பாக என் கூட டின்னர் சாப்பிட வரணும். ஓகே பியூட்டி? சிலுக்கு இல்லை, இப்போ என்னால் முடியாது. நான் ஒருத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுண்டி. ஹூஸ் தட் பாய்? அது பாய் இல்லடி, கேர்ள். ஐம் மேரிட் நவ். என்ன, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஓ மை காட், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஓ நோ தாயாங், யூ ஆர் கிடிங் ரைட்? சிலுகு இல்லடி, உண்மையிலே மேரேஜ் ஆயிடுச்சு. ஓ தாயாங், நீ போய் சொல்கிற. நான் சிலுக்கு வந்திருக்கேன். நீ அகெயின் அண்ட் அகெயின் கிடிங் தான் பண்ணுற. நோ, ஐ டோன்ட் பிலீவ் தட். சிலுகு உண்மையிலே தாண்டி என் ஒய்ஃபை காட்டுட்டா. வாயினே இங்கே ஆடி. இந்த வர தாயாங் சொல்லுங்க. இதோ இவ தாண்டி என் சிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பில் அப்படியே கை வச்சுக்கிறான். ஓ பியூட்டி கேர்ள், தாயாங்கோட ஒய்ஃப் நீ தானா? ஆமாம், தாயாங்கோட ஒய்ஃப் நான் தான். யாரடி நீ? தாயாங்க இருக்கனால அமைதியாக இருக்கேன், இல்லைன்னா எனக்கு வர கோபத்துக்கு சப்பு நான் அப்பிடுவேன் நல்லா. தாயாங், நீ ஏன் உன்னோட மேரேஜ்க்கு என்ன இன்வைட் பண்ணல? ஓ ஏ கேர்ள், உன்னோட கழுத்தில் என்ன அது? அப்போ நீங்கள் அழகாக கழுத்தில் ஒரு பிளாக் கலரில் குட்டியாக தாலி வியர் பண்ணியிருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. அது கேர்ள்ஸ் மேரேஜ் ஆனதும் இந்த கல்ச்சரில் போடுறது தாலின்னு சொல்லுவாங்க. ஓ ஐ டிடன்ட் நோ தட், பட் தட்ஸ் க்யூட். தாயாங், நீ தான் உன் ஒய்ஃப்க்கு போட்டு விடுவியா? ஆமாடி சிலுக்கு, நான் தான் போட்டு விடுவேன். அப்போ நீங்கள் தாயாங்கோட ஹிப்பிலே கிள்ளிட்டு, ஓ ஏன்டி கிள்ற? யார் இவ? உங்களை வந்து சிலுக்குன்னு குழஞ்சிட்ருக்கா, நீங்களும் அவகிட்ட வளைஞ்சிட்ருக்கீங்க. அவன் என் காலேஜ் படிக்கும் போது என்னோடய கிளாஸ்மேட்ரி, காலேஜ் பியூட்டி. என்ன எல்லாத்துக்கும் இவன்னா ரொம்ப பிடிக்கும். காலேஜ் பியூட்டிடி. இவளே என் பின்னாடி சுற்றினான். எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றினாங்க தெரியுமா? இப்போ தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன உங்களுக்கு? அவ்வளோ பூ சொல்லிடுங்க, எனக்கு அவ்வளோ கோபமாக வருது. ஹே கேர்ள், என்கிட்ட பேசு. எப்போதும் தாயங்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட பேசு கேர்ள். நல்லா இருக்கீங்களா? ஓ ஐ ஆம் ஸோ ஃபைன். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓ தாயாங், கண்டிப்பாக இன்றைக்கி நைட் வந்து நீ உன் ஒய்ஃப் கூட்டிகிட்டு எங்களோட வீட்டுக்கு டின்னர் வரணும். சிலுக்கு அதெல்லாம் முடியாதுடி, எனக்கு ஒர்க் இருக்குது. நோ இனி நோ எக்ஸ்கியூசஸ், நோ மோர் எக்ஸ்கியூஸ். தாயாங், நீ கண்டிப்பாக வரணும். ஹே கேர்ள், வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் வயன். நவ் கிம் வயன். ஓ ஓகே, ஐ வில் கால் யூ வயன். நீயும் கண்டிப்பாக வரணும். தாயாங், நீயும் வந்துரு. கண்டிப்பாக வந்துரு, எனக்கு பிடிச்ச டிஷ் நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தாயாங்க அகைன் ஹக் பண்ணிட்டு போகிறா. அப்போ நீங்கள் தாயாங்க பார்த்து முறைக்கிறீங்க. யார் அவ? ஏன் ஹக் பண்ணாமலாம் பேச முடியாதா என்ன? உனக்கு எங்கடி எரியுது? அதான் கிளாஸ்மேட்டுன்னு சொல்லிட்டேன்ல. இல்லை, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒய்ஃபை மட்டும்தான் தொடணும்,
நீங்களும் அந்த பொண்ணு கூட ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. டி எந்த காலத்தில் இருக்க? அதான் சொல்கிறேன்ல, அவன் என்னோடய கிளாஸ்மேட். புரியுதா இல்லையா? அகைன் அண்ட் அகைன் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்? நான் ஒன்றுமே கேட்கல. இனிமேல் உங்களை நான் எதுவும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேகமாக அப்படி காருக்கு போகிறீங்க. இந்த நொகி நொகி நொகின்னு கிடக்கிறதுக்கு தான் எங்கள் அப்பங்காரன்ட்டு சொல்லி கல்யாணமே வேண்டான்னு. 2 நிமிஷம் நல்லா இருந்தால் அடுத்த நிமிஷம் அடிச்சுக்கிட்டு விழ வைக்கிறா. தயம், கோவப்படாத 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 கோவப்படுறாத. அப்புறம் ட்ரக்ஸ் எடுக்க தோணும். கோவப்படுறாத. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பில்லிங் போட்டு அகைன் அவன் காருக்கு வர்றான். அவன் எதுவுமே அவங்கக்கிட்ட பேசாமல் வந்து உள்ளே உட்காந்தது ரொம்ப ஃபோர்ஸாக காரோட டோரை வந்து அடைக்கிறான். இப்போ எதுக்கு நீங்கள் என் மேலே கோவம்னா என்ன திட்டுங்க. நீங்கள் இப்போ எதுக்கு கோவமாக இருக்கீங்க? நான் தான் கோவமாக இருக்கணும். எதுக்கு கோவமாக இருக்கீங்களா? வாயை மூடிடுவாயன். இதுக்கு மேலே என்னை பேச வச்சிடாத. சந்தேகப்படுறியா என்ன? சந்தேகப்படுறியாடி? நான் சந்தேகப்படல. எனக்கு பொசசிவ் ஆகுது. பொசசிவ்லாம் ஆகக்கூடாது, புரியுதுல? நான் என்ன அவள் கூட போய் படுக்கவா செஞ்சேன்? அவள் என்னோட கிளாஸ்மேட். உன்னோட லிமிட்டில் நீ இருந்துக்கோ வயன். ஓ, காலையிலலாம் நல்லா தானே இருந்தீங்க. அது ஏன் அடுத்தவங்க வந்தால் மட்டும்? அவள் அடுத்தவ இல்லை, என்னோட கிளாஸ்மேட். புரியுதுல? புரியுது தாயாங், நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுதுட்டு அப்படியே வர்றீங்க. ஸோ தாயாங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு வர்றான் வீட்டுக்கு. வந்ததுமே அவன் காரை விட்டு ஃபாஸ்ட்டாக இறங்கி அந்த ட்ரக் ரூம்குள்ளே போகிறான். அப்போ நீங்கள் அவனுக்கு பின்னாடியே போகிறீங்க. தயாங் தயாங் நில்லு தயாங், தயாங் நில்லுங்க தயாங் ப்ளீஸ், கரடி குட்டியில் கொஞ்சம் நில்லுங்க தயாங், தயாங் அங்கே போகாதீங்க. ஏய் சொன்னால் புரியாதாடி, அல்லங்கிட்டு. தயாங் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் அண்ட் அகைன் தயாங்கோட கையை பிடிக்கிறீங்க. அவன் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். அட் லாஸ்ட் நீங்கள் அவனை அப்படியே ஃபோர்ஸாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நான் விட மாட்டேன். எங்கே போகிற? நான் தான் உனக்கு இருக்கேன்ல, அப்புறம் ஏன் அதை தேடி நீ போகிற? இல்லை தயம், நான் விட மாட்டேன், நீ போகாத. ஏய் இப்போ நவல்றியா? கை வைக்கிற மாதிரி ஆயிரும்டி, நகன்று. வயன் என்னை அடிக்க வச்சிடாதடி, நகன்று, அவ்வளோதான் சொல்லுவேன். அவங்களோட ட்ரக்கு நானாக மட்டும்தான் இருக்கணும், அது வேண்டாம். எவன்டே சொன்னது? ட்ரக்குனா ஹாப்பினஸ் மட்டும்தான் கொடுக்கும். காலிலேருந்து எவ்வளோ குடைச்சல் கொடுக்குற உனக்கு தெரியுதா? என்னோட டேயவே அப்படியே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆக்குறடி. தயவு செஞ்சு தள்ளிடுவயன். அப்புறம் எனக்கு தலைக்கேறிடுச்சுன்னா ஏதாச்சும் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு தள்ளிடு. இல்லை நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் அவனை அப்படியே பிடிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ தாயாங்க அதிகமாக கோவப்பட்டுட்டு, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதுல, ஒரு தடவை சொன்னால் அதுபடி கேட்டு நடந்துக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர கோவமாகி உங்களை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். நீங்கள் கீழே போய் விழுகுறீங்க. உங்களோட தலை அப்படியே அந்த டேபிளில் ஹிட் ஆகிடுது. தயாங் போகாத தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஆனால் தயாங் உங்களுக்கு திரும்பி கூட பார்க்காம அப்படியே அந்த ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிறான். தயாங் வலிக்குது, தயாங் வலிக்குது தயாங். எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. நான் அவரை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. அம்மா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலைலாம் பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் அப்படியே மயங்க விழுந்துடுறீங்க. ஸோ உள்ளே போன தாயம் எங்கள் அப்பங்கார சொன்ன எல்லாம் சொத்துக்காக, இல்லைன்னா நட்டு தெருவில் நான் நிற்கணும், அதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணேன். ஆனால் காலையில் பிடிக்க தானடி செஞ்சது. இங்கே பாருடி, இப்போ ட்ரக்ஸா நீயான்னு கேட்டால் எனக்கு ட்ரக்ஸு தான். ட்ரக்ஸ் எனக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் நீ சும்மா நொய்யின்னு நான் அப்படி இப்படின்னு இருந்தவன்டி. அவன் கூட மட்டும் என்னால் இப்படி இருந்துகிட்டு இருக்க முடியாது. அவன் கோவம் வரும்போது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் மாறிடுது அவனுக்கு. அவன் அப்படியே அவன் இன்ஜெக்ஷன் எடுத்து அண்ட் ட்ரக்ஸ் சிகரெட் எல்லாமே அவன் வந்து கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு மாதிரி போதையில் இருக்கான். ஆஃப்டர் 5 hours நீங்கள் இன்னும் எழுந்துக்கலை. தலையில் நல்லா அடிப்பட்டனால உங்களுக்கு அப்படியே பிளட்டு ஓடிட்டுருக்கு. அண்ட் தாயாங்க அப்போ தான் ரூம்லேருந்து வெளியில் வர்றான். அவனுக்கும் இன்னும் போதை போகலை. ஏய் எங்கடி இருக்க? லைட்ரு எடுத்துட்டு வாடி, சிகரெட் கொடுக்கணும். ஏய்
எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை கொஞ்சம் அரையும் குறையுமா திறந்துட்டு அப்படியே தட்டு தட்டு மாதிரி வர்றான். ஸோ கீழே அவன் தடிக்க விழுகிறான். டே எவன்டா இதை தூக்கி இங்கே வச்சது? அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் அவனை சாவடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் கீழே அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. பிளட்டு கொஞ்சம் பிளட் போயிருக்கும். ஏண்டி எனக்கு ப்ராங்க் பண்ணுறதுக்கு வேறு வேலை மாதிரியே இல்லையா? எழுந்துடுறி எழுந்துரு அப்படின்னு பையனோட கன்னத்துலேயே அப்படியே தட்டிகிட்டே இருக்கான். எழுந்துடுறி, உனக்கு எத்தனை தடவை சொல்லணும், எழுந்துரு எழுந்துடுறி எழுந்துரு. அப்போ கரெக்டாக ஒரு கால் வருது. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? தயாங், நான் அப்பா பேசுகிறேன். ஓ டாடிஜி, சொல்லு டாடிஜி சொல்லு. ஏய், காலங்காத்தாலே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? உன்னை நம்பி தானடா அந்த பொண்ணு வந்தா, அவளை என்ன பண்ண? ஓ டாடிஜி, என்ன ரூமில் கேமரா வச்சுருக்கியா? டேய், காலங்காத்தாலே ட்ரக்ஸ் எடுத்திருக்க. நீ ட்ரக்ஸ் எடுத்தாலே ஸ்டடியாக இருக்க மாட்டடா. அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ. உங்களுக்கு மட்டும் ஒரு குழந்தை வரலை, அவ்வளோதான் தயாங், அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதுன்னா நீ குழந்தை கொடுப்பியா? டாடிஜி, நீ மம்மிக்கு கொடு, நான் அவளுக்கு கொடுத்துக்கிறேன். படுத்து கிடக்கா டாடிஜி, எழுந்துக்க மாட்டேங்கிறா. தயாங், தயாங் அவளை என்ன பண்ண? டாடிஜி, அவளை தள்ளி விட்டேன், அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில டாடிஜி. டேய் டேஷு, இருறா நான் அங்கே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அப்பா ஃபோனை வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஓகே பாஸ்டோஸ், இதோட நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ இதை மினி சீரீஸாகவே கொண்டு போயிடலாம் போலடா, அந்த அளவு இருக்குது. ஓகேடா, நெக்ஸ்ட் எபிசோட் நான் சீக்கிரம் போட்டுடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் பயங்கரமாக இப்போல்லாம் உளர ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தயாங்க்கு பதிலாக ஜேகேன்னு, ஜேகேக்கு பதிலாக தயாங்னு, தயாங்க்கு பதிலாக ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையும் அப்படி மாற்றி மாற்றி குழப்பிகிட்டு இருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எடிட்டில் மாற்றிடுறேன், அதனால் ஒரு சில இடத்துல வந்து நான் அப்படியே விட்டுடுறேன் பார்க்காம. ஓகே பாஸ்டோஸ், நான் வந்து சீக்கிரமாக நெக்ஸ்ட் எபிசோட் போட்டுடுறேன். அண்டு செப்டம்பர் 1 வந்து ஜேகேக்கு ஒரு ஏஜ் கேப் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.